அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷலான எக்ஸ்பிளேனருக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம டாக்டர் ஜான் கோல்மன் முன்வைக்கிற ஒரு பிரம்மாண்டமான, ரகசியமான, உலகளாவிய சதி கோட்பாட்டை பத்தி தான் ஆழமா அலச போறோம். இது ஏதோ சாதாரண வதந்தி கிடையாதுங்க. இது ஒரு முழுமையான கட்டமைப்பு. உலகத்தையே திரைமறைவிலிருந்து இயக்கிறத சொல்லப்படுற அந்த கமிட்டி ஆஃப் 300 அமைப்போட மொத்த நெட்வொர்க்கையும் நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். இந்த சிக்கலான கோட்பாட்டை நாம 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல கமிட்டி ஆஃப் 300, அப்புறம் டாக்டர் கோல்மேனின் விசாரணை, மூணாவதா அவங்களோட நிறுவன வலைப்பின்னல், நாலாவதா நடுத்தர வர்க்கத்தை அவங்க எப்படி இலக்காக்குறாங்க, கடைசியா கட்டமைப்பு மூலமா எப்படி ஆட்சி செய்றாங்க. மேலிருந்து கீழா இந்த அமைப்பு எப்படி செயல்படுதுன்னு வரிசையா பார்க்கலாம். பகுதி 1, கமிட்டி ஆஃப் 300, அதிகாரத்தின் உச்சம், அதாவது தி ஒலிம்பியன்ஸ். இந்த அதிகார படிநிலையோட மிக உயர்ந்த அடுக்க பத்தி முதல்ல பாப்போம். இந்த அமைப்பு உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு சட்டங்களுக்கும் அப்பாற்பட்டதுன்னு உளவுத்துறை வட்டாரங்கள்ல இவங்கள தி ஒலிம்பியன்ஸ் அப்படின்னு கூப்பிடுறதாவும் கோல்மன் சொல்றாரு. இதுக்கு ஒரு வரலாற்று ஆதாரமா 1934ல வால்டர் ரெத்தனாவ் சொன்ன ஒரு விஷயத்த அவர் சுட்டிக்காட்டுறாரு. இவர் சாதாரண ஆள் இல்லைங்க. ஜெர்மன் கைசர் மற்றும் பெரும் பணக்காரர்களான ராத்ஷைல்ட் குடும்பத்தோட நிதி ஆலோசகர். அவர் என்ன சொன்னாருன்னா, உலகத்தை ஆளும் 300 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கு. அவங்களுக்கு மட்டுமே ஒருத்தர் தெரியும். அவங்க சம்மதம் இல்லாம உலகத்துல எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இந்த ரகசிய அமைப்பை பத்தின பேச்சு பல தசாப்தங்களாவே இருந்துட்டு வருது. சரி, இந்த குழுல அப்படி யாருதான் இருக்காங்க? கோல்மன் சொல்றபடி பார்த்தா இவங்க தேச எல்லைகளை கடந்து செயல்படுறவங்க. குறிப்பா இத்தாலியில ஃபாண்டிங் அப்படின்னு சொல்லப்படுற பழமையான பெரும் பணக்கார குடும்பங்கள் இதுல அடங்குமா. லுகாட்டஸ், ரெனாட்டஸ், வெல்பி, டுமிசராட்டஸ் இப்படின்னு பல குடும்பங்கள். இவங்களோட தலைமுறையா சேர்ந்த செல்வத்தை ஒப்பிட்டு பார்த்தா உலக பெரும் பணக்காரனான டேவிட் ராக்ஃபெல்லர் கூட ஒரு ஏழை மாதிரி தான் தெரிவாராம். அந்த அளவுக்கு கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத சொத்து உங்ககிட்ட இருக்குன்னு கோல்மன் சொல்றாரு. பகுதி 2, டாக்டர் கோல்மேனின் விசாரணை, அதாவது ஒரு ரகசியத்தை எப்படி அம்பலப்படுத்தினார் அப்படிங்கறத பாப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வரலாம். யாருக்குமே தெரியாத, கண்ணுக்கே தெரியாத இந்த உலகளாவிய ரகசிய அமைப்பை கோல்மன் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சாரு? அதை தெரிஞ்சுக்க அவருடைய இந்த காலக்கூட்டை நம்ம கவனிச்சாகணும். 1960கள்ல ஆப்பிரிக்காவோட அங்கோலாவில் அவர் வேலை செஞ்சப்போ மிகவும் ரகசியமான சில ஆவணங்களை அவரை பார்க்க நேர்ந்திருக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரா போராடுறதா நினைச்சிட்டு இருந்த அவர் உண்மையிலே சோஷியலிஸ்ட் ஆட்சிகளை உருவாக்குறதுக்காக இந்த கமிட்டி ஆஃப் 300க்காக மறைமுகமா வேலை செஞ்சுட்டு இருக்கோன்னு அப்பதான் உணர்ந்தாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட மிக ரகசியமான உளவு அமைப்பான NROவை பத்தி 1986லயே அவர் பகிரங்கமா தன்னோட புத்தகத்துல எழுதினாரு. ஆனா 1994ல, அதாவது 8 வருஷம் கழிச்சுதான் பிரதான ஊடகங்களே அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறத உறுதி செஞ்சாங்க. அப்போ கோல்மன் சொல்றது வெறும் யூகமா இருக்க வாய்ப்பில்லை இல்லையா? இந்த கட்டமைப்பு தன்னைத்தானே எவ்வளவு கவனமா பாதுகாத்துக்குது அப்படிங்கிறதுக்கு கோல்மன் ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் சொல்றாரு. சோவியத் தலைவர் மிகாயில் கார்பச்சேவ் ஒருமுறை அமெரிக்கா வந்திருந்தப்போ ஜார்ஜ் புஷ் மற்றும் டான் குவேல் கூட சேர்ந்து கமிட்டி ஆஃப் 300இன் ஒப்புதலோட தான் இது செய்யப்படுது அப்படின்னு CNN கேமராக்கள் முன்னாடி வாய் தவறி சொல்லிட்டாராம். ஆனா பாருங்க, அதுக்கப்புறம் அந்த பேட்டியோட எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் எங்கேயும் கிடைக்கவே இல்லையாம். இது உண்மையா பொய்யான்னு நமக்கு உறுதியா தெரியாது. ஆனா அதிகார அமைப்புகள் தங்களோட ரகசியங்களை எப்படி மூடி மறைக்கிறாங்கங்கிற கோல்மனோட வாதத்தை இது ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 3, நிறுவன வலைப்பின்னல், உலகின் நடுத்தர மேலாண்மை, எப்படி இவங்க உலகத்தை இயக்குறாங்கன்னு பார்க்கலாம். அமைப்போட உச்சியில இருக்கிறவங்கள பத்தி பார்த்தோம். ஆனா வெறும் 300 பேரை வச்சுக்கிட்டு முகத்தையே காட்டாம ஒரு உலகத்தையே எப்படிங்க இயக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. அதனாலதான் இவங்க கண்ணுக்கு தெரியற சில நிறுவனங்களை பயன்படுத்துறாங்க. இத உலகத்தோட நடுத்தர மேலாண்மை அல்லது மிடில் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். லண்டன்ல இருக்கிற ராயல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், கிளப் ஆஃப் ரோம், மாண்ட் பெலரின் சொசைட்டி, சினி ஃபவுண்டேஷன், அப்புறம் ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஜான், இந்த மாதிரி அமைப்புகள் தான் திரைக்கு பின்னால இருந்து உலகத்தோட ஒட்டுமொத்த கொள்கைகளையும் தீர்மானிக்குதுன்னு கோல்மன் ரொம்ப உறுதியா சொல்றாரு. இதுங்க தான் அந்த 300 பேரோட நிர்வாக கரங்கள். இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வருது. பொதுவா நாம என்ன நினைக்கிறோம்? நாம ஓட்டு போட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், அவருக்கு தேவையான அதிகாரிகளை நியமிக்கிறாருன்னு நம்புறோம், சரியா? ஆனா கோல்மன் சொல்றது வேற. 1919லிருந்து அமெரிக்காவோட ஒவ்வொரு வெளியுறவுத்துறை செயலாளரும் லண்டன்ல இருக்கிற ராயல் இன்ஸ்டிடியூட்டால தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு அவர் அடிச்சு சொல்றாரு. வுட்ரோ வில்சன், ரூஸ்வெல்ட் தொடங்கி ஜிம்மி கார்ட்டர் வரைக்கும் எல்லாரும் லண்டன் வழிகாட்டுதலின் படிதான் இயக்கப்பட்டாங்களாம். அதுலயும் குறிப்பா ஜிம்மி கார்ட்டரோட மனநல பாதிப்புகளை பயன்படுத்தி அவரை ரொம்ப ஈஸியா இவங்க கையாண்டாங்கன்னு அவர் சொல்ற குற்றச்சாட்டு
உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியானது. பகுதி 4 நடுத்தர வர்க்கம் இலக்கு பூஜ்ய வளர்ச்சி திட்டம். சரி, இதனால சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு பார்க்கலாம். இந்த உலகளாவிய அமைப்பு எதற்காக செயல்படுது, அவங்களோட உண்மையான இலக்கு என்ன? இங்கதான் கோல்மேனோட கோட்பாடு சாதாரண நடுத்தர வர்க்க மக்களின் பக்கம் திரும்புது. இவங்க பூஜ்ய வளர்ச்சி திட்டம், அதாவது ஜீரோ growth போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பிளான் அப்படிங்கிற ஒரு உத்திய கையில எடுக்கறாங்க. அரேலியோ பெச்சி மற்றும் கிளப் ஆஃப் ரோம் அமைப்பு இணைந்து உருவாக்குன திட்டம் இது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறோம்னு சொல்லிக்கிட்டு உண்மையிலேயே அமெரிக்காவோட தொழில்துறையும் மற்றும் விவசாயத்தையும் முற்றிலுமா அழிக்கிறதுக்காக கொண்டுவரப்பட்ட தந்திரம் தான் இதுன்னு கோல்மன் சொல்றாரு. மொத்த உலகத்தையும் மாத்தி அமைக்க அமெரிக்காவை ஒரு பகடைக்காயா இவங்க பயன்படுத்துறாங்களாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் நடுத்தர வர்க்கத்தை இவங்க குறிவைக்கணும்? ரொம்ப சிம்பிள். பழங்காலத்துல இருந்த ஏழை விவசாயிகளை அதிகார வர்க்கம் ரொம்ப ஈஸியா ஒடுக்கிடுச்சு. அவங்களால பெரிய அளவுல எந்த எதிர்ப்பையும் காட்ட முடியல. ஆனா நவீன நடுத்தர வர்க்கம் அப்படி கிடையாது. அவங்க கிட்ட வேலை பாதுகாப்பு இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, ஒரு பொருளாதார சுதந்திரம் இருக்கு. ஒரே உலக ஒழுங்கை, அதாவது யூனிஃபைடு வேர்ல்ட் ஆர்டரை கொண்டு வரதுக்கு இந்த சுதந்திரமான நடுத்தர வர்க்கம் மிகப்பெரிய தடையா இருக்குன்னு இந்த கோட்பாடு விளக்குது. நடுத்தர வர்க்கத்தோட இந்த சுதந்திரத்தை அழிக்க அவங்க என்னென்ன படிகளை பயன்படுத்துறாங்கன்னு கோல்மன் ரொம்ப தெளிவா பட்டியலிடுறாரு. முதலாவது, உள்நாட்டு தொழில்கள் மற்றும் விவசாயத்தை முடக்கிறது. 2வது, நீண்டகால வேலைவாய்ப்புகளையும் வேலை பாதுகாப்பையும் ஒழிக்கிறது. 3வது, மக்களோட சுதந்திரத்தை அழிச்சு அவங்களை எப்போதுமே அரசாங்கத்தையோ அல்லது இந்த அமைப்பையோ சார்ந்திருக்க வைக்கிறது. இதோட விளைவு என்ன தெரியுமா? பொருளாதார நெருக்கடிகள் நேரா நடுத்தர மக்களோட வீட்டுக்கடன்கள், சம்பளம் மற்றும் சேமிப்புகள் மேலேயே ஒரு மிகப்பெரிய சுமையா விழுது. பகுதி 5 கட்டமைப்பு மூலம் ஆட்சி, அமைதியான அதிகாரம். சப்தமில்லாம எப்படி அதிகாரம் செலுத்தப்படுதுன்னு பார்க்கலாம். அதிகாரம் அப்படிங்கிறது வெளிப்படையான அரசியல் பலத்திலிருந்து எப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு அமைதியான கட்டமைப்பு பலமா மாறுதுன்னு இப்ப பார்ப்போம். இத ரூல் பை ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க சத்தமா எதையும் செய்ய மாட்டாங்க, ஆனா ஒட்டுமொத்த பொருளாதார அமைப்பையே தங்களுக்கு சாதகமா மாத்திக்குவாங்க. கிளப் ஆஃப் ரோமோட தலைவரான அலெக்சாண்டர் கிங் சொன்னதா ஒரு அதிர்ச்சியான மேற்கோள் இருக்கு. அமெரிக்க மக்கள் தங்கள் வாழ்நாளில் இனி ஒருபோதும் முழுமையான வேலைவாய்ப்பை பெறப்போவதில்லை என்ற எண்ணத்திற்கு பழகிக் கொள்ள வேண்டும். கோல்மேன் கூற்றுப்படி பார்த்தா இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் கிடையாது. நடுத்தர வர்க்கம் இந்த நிலையற்ற தன்மையை தங்கள் தலையில சுமந்து தவிக்கும்போது உச்சியில இருக்கிற செல்வந்தர்கள் மட்டும் அமைதியா தங்களோட சொத்துக்களை பாதுகாத்துக்குவாங்க. இதுக்கு பேருதான் கட்டமைப்பின் மூலம் அதிகாரம் செலுத்துவது. இந்த ஒட்டுமொத்த கோட்பாட்டையும் நாம முழுசா அலசி ஆராயும்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி வந்து நிக்குது. நாம அன்றாடம் பாக்குற இந்த அரசியல் நாடகங்களுக்கு அப்பால் நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. ஆனா கடைசில இந்த அமைப்பு எதை உருவாக்குறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு? முகங்கள் மாறலாம், கட்சிகள் மாறலாம், ஆனா அந்த அமைப்பு கொடுக்கிற இறுதி முடிவு ஒரே மாதிரியாதானே இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான விடைய உங்கள் ஒவ்வொருத்தரோட சிந்தனைக்கே விட்டுடுறேன். இந்த எக்ஸ்பிளைனர் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம்.